ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு கிளைமேட்டை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. திடீர்னு வெயில் போட்டுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து பெஞ்சிச்சு. இன்றைக்கி மழையும் இல்லை, வெயிலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேட். காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நேற்று சிக்கன் வாங்கியிருந்தேன். அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். அதை கழுவி எடுத்து வச்சுட்டு 1 கப் ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒயிட் குருமா மாதிரி வந்து செய்யலாம், அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்துட்டு இன்னோட லன்ச் மெனு அண்ட் டிஃபன் ஐட்டம். இன்றைக்கி இதே மாதிரி எல்லா நாளும் வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைய ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைடு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்துட்டு கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எனக்கு வந்துட்டு தாகமாயிருச்சு. ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது வந்து குடிக்கணும் இல்லையா, எதுவுமே குடிக்கலை அப்படின்னோடனே ஒரே தாகமாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உரித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து உரிக்கலாம். கண் எரிச்சல் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காது. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப சோம்பேறிப்படுவேன். ஆவுனா பெரிய வெங்காயம் தான் எடுத்து வந்து நறுக்குவேன். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி குருமாவுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு சின்ன வெங்காயமும் வந்து உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்துட்டு 1 by 1 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் வந்துட்டு டப்புன்னு நம்ம வந்துட்டு சமைக்க வேண்டியதான். எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிராம்பு, அதே மாதிரி 3 ஏலக்காய் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்னாச்சி பூ வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு கசகசா வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேணும் அப்படின்னா முந்திரி, பாதாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து உரிச்சதை இதில் வந்து சேர்த்து இதை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி, புதினா வந்து இதில் சேர்த்தே வந்து நான் அரைச்சிக்கிறேன். கொத்தமல்லி புதினாலாம் போட்டோம் அப்படின்னா என்னோடய பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, அதை பூரா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு 2 தக்காளி வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு இப்போ வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் நம்ம உரித்து சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி பூண்டு, இஞ்சி வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு. காலையில் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்கலாம், டைம் இல்லை அப்படிங்கிறனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை, சோம்பு வந்து சேர்த்தேன். ஆனால் எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன். இதுதான் வந்து அவசர சமையல். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 கிராம்பு வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்பாசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வதங்க விடலாம். ஒரு சைடு வந்துட்டு சிக்கன் குருமாவுக்கு, ஒரு சைடு வந்துட்டு பிரியாணிக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி பேஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா பிரியாணிக்கு, அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சிக்கன் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். 1 kg சிக்கன் வாங்கியிருந்தேன், அதில் ஆஃபாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பாதி, அதாவது பிரியாணிக்கு பாதி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரேவிக்கு பாதி, குருமாவுக்கு பாதி, அந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய் தூளே வேண்டாம் அப்படிங்கிறவங்க பச்சை மிளகாயை அதிகப்படுத்திக்கலாம், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிளகாய் பொடியெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் உப்பு வந்து தேவைக்கான அளவு சேர்த்துட்டு இங்கிட்டு குருமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு இதில் வந்து சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருமாவுக்கு தேவையான தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு அதோடய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்து இதை வந்துட்டு வதங்க விடலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். மூடி வச்சுருக்கேன். இங்கிட்டு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் ரைஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 2.25 கப் வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன், சரிங்களா. லாஸ்ட்டாக என்னாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குருமாவுக்கு வந்துட்டு சிக்கன் வந்து இதில் வந்து போட்டாச்சு. மஞ்சத்தூள் வந்து லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்து நான் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஊற வச்ச ரைஸை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து
வந்து ஜீரக சம்பா ரைஸ் வந்து கிடையாது, ஜீரக சம்பா ரைஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு ரைஸ். ஆனால் பச்சரிசி அப்படின்னு சொல்லி கடையில் சொன்னாங்க. ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஆனால் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சிக்கன் குருமாவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி சிக்கன் குருமாவுக்கு மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு தம்மில் வந்து போடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம்மில் போடணும். இதுக்குன்னே நான் வந்துட்டு பழைய தோசைக்கல் வந்து வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தம்மில் வந்துட்டு நான் வந்து போட போகிறேன். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அழைப்பு வந்து விட்டது. என்னோடய ஃப்ரெண்டோட அக்காட்ட இருந்து அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குருமாவுக்கு தேவையான தேங்காய் வந்துட்டு அரைக்க போகிறேன். தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாம், கசகசா, பூண்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம வந்துட்டு இப்போ சிக்கன் குருமாவுக்கு வந்துட்டு இதில் வந்து ஊற்றிக்கிறோம். இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முந்திரி வந்து சேர்த்துக்கலாம், கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாதாம் இருந்துச்சு, அதனால் பாதாமை போட்டு நான் வந்துட்டு இதில் வந்து போட்டுட்டேன். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் இது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சிக்கன் குருமா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு நான் மிளகாத்தூள் வந்து போடலை, பச்சை மிளகாயே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து நான் வந்து காய வச்சுக்கிறேன் கரண்ட் அடுப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிக்கன் குருமா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்துட்டு தம்மில் வந்துட்டு இருக்குது. சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு சுண்டி குருமா வந்துட்டு நல்லா திக்காக வந்துட்டு வரும். எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறனால அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். ஏன்னா இப்போ சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், பிரியாணிக்கும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுக்காண்டி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன். ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்ப திக்கால நார்மலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு சப்பாத்தியை வந்து திரட்டி போட்டு 1 by 1 சப்பாத்தி வந்து சுட்டுட்டேன். பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு இப்போ சாப்பாடு வந்து கொடுக்க போகிறேன். என்னோடய பிள்ளைங்க காலையில் சாப்பிட்டுட்டே போகிறதே கிடையாது, வேண்டாம் வேண்டானே சொல்லுவாங்க. அது ஏன்னே தெரியல, சமைச்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும், அப்போ தான் ஸ்கூலில் கொண்டு போய் விடுவேன், இல்லாட்டி லீவை போட்டு வீட்டில் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்சேன். ஆனால் எனக்கு கிடச்சது என்னமோ சிக்கன் பொங்கல் தான் வந்து கிடச்சிச்சு. இன்றைக்கி ரொம்ப சொதப்பிட்டேன். என்னாச்சு அப்படின்னா 2.25 தண்ணி ஊற்றினேன். அது கடைசியில் பார்த்தா தண்ணி பற்றாமல் சோறு ட்ரை ஆயிடுச்சு. சாதத்தை எடுத்து பார்த்தா உதிரியாக இருந்துச்சு, ஆனால் வேகவே இல்லை. அதனால் திருப்பி மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றி திருப்பி மறுபடியும் தம்மில் போட்டு கடைசியில் இன்றைக்கி சொதப்பல் சிக்கன் பிரியாணி ஆகிப்போச்சு. இது சிக்கன் பிரியாணியா இல்லை வந்துட்டு சிக்கன் பொங்கலா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று இன்றைக்கி சமைச்சாச்சு, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு லஞ்ச் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தோன்னே என் மக அஸ்விதா வந்து பார்த்துட்டு, அம்மா இதை பார்க்கும்போது பிரியாணி மாதிரியே தெரியலை, இது கோயிலில் கொடுக்குற புளியோதரை சாதம் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று இன்றைக்கி சாப்பிடுங்க, இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை வந்துட்டு காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸை போட்டு நான் வந்துட்டு காஃபி வந்து போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து இனிப்பு எதுவுமே சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ வந்துட்டு இதுதான். குக்கிங் ஆல்மோஸ்ட் டன், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ பிள்ளைங்களை வந்துட்டு கொண்டு போய் ஸ்கூலில் வந்துட்டு விட போகிறேன். பிள்ளைங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க. அஸ்விதாவுக்கு சுபஸ்ரீ வந்து தலை வந்து பின்னி விட்டுட்டா ரிப்பன் வச்சு. அவன் வந்துட்டு ஒத்தச்சடை தான் வந்து போட்டிருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.